Hello everybody, welcome to My Sail Avigna. ஆங்கில மொழியை தமிழில் கற்போம். உலகின் பெரும்பாலான நாடுகளில் பரவலாக பேசப்படுற ஒரு மொழி ஆங்கிலமாகும். பல்வேறு துறைகளுக்கிடையே பாலமாக இருக்கிற ஒரு மொழியும் ஆங்கிலமாகும். அதனால் ஆங்கிலத்தை நம்ம எவ்வளோ அதிகமாக அடிப்படையிலேருந்து புரிஞ்சிட்டு படித்து பலவிதமான ஒலி புத்தகங்களை கேட்டு பழகி உச்சரிப்பை புரிஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் சரளமாக இந்த மொழியை பேச முடியும். இப்போது ஒரு மொழியில் உயிரெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காற்று தடை இல்லாமல் வெளியே வரக்கூடிய ஒலிகள் எல்லாமே உயிரெழுத்துக்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று, அந்த ஒலியை அதை விட சிறியதாக நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த ரெண்டு குணங்களும் இருக்கும்போது அந்த ஒலிகளை நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே போல் மெய் எழுத்துக்களையும் நம்மளால் அதை விட சிறியதாக பிரிக்க முடியாது. ஆனால் அதில் காற்று கொஞ்சம் தடைப்பட்டு வெளியே வரும். அவைகள் மெய் எழுத்துக்கள் என கூறப்படுகின்றன. பொதுவாக ஆங்கிலத்தை சொல்லி தரும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க 5 உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1886ஆம் ஆண்டிலேயே பார்த்திங்கன்னா, பாரிஸில் துவங்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஃபோனெட்டிக் அசோசியேஷன் ஒரு அட்டவணை வகுத்தாங்க. அதன்படி ஆங்கிலத்தில் 20 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. ஒலிகள் பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். 24 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. அடுத்தது, நம்ம இந்திய மொழிகள்லேருந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஆங்கிலத்தை புரிஞ்சிக்க முயற்சி எடுக்கும்போது நம்மளால் இன்னும் சுலபமாகவும் இன்னும் தெளிவாகவும் ஆங்கில மொழியை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, பெரும்பாலான இந்திய மொழிகள் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 உயிரெழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் 18லேருந்து 35க்கும் மேற்பட்ட மெய்யெழுத்துக்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி துணைக்கால் எழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள்னு இருக்குது. அப்புறமா 15க்கும் அதிகமான சிறப்பு குறியீடுகள் இருக்குது. இத்தனை வடிவங்கள் இருக்கிறதுனால பெரும்பாலான இந்திய மொழிகள் எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது. எதனாலனா, ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு எழுத்து இருக்குது. ஆனால் சில மொழிகளில் அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை எடுத்துட்டிங்கன்னா 26 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் ஒலிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட ஒலிகள் இருக்கின்றன. அப்போ எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இருக்கிற குறைவான எழுத்துக்களையே மறுபடி வேறு ஒலிகளோடு நம்ம பயன்படுத்துகிறோம் ஆங்கிலத்தில். அதனால தான் பார்த்திங்கன்னா பல தடவை முரண்பாடுகள் நிறைய இருக்கிற ஒரு மொழியாக ஆங்கிலம் கருதப்படுகிறது. இன்னொன்று, ஆங்கிலத்துக்குன்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த 26 எழுத்துக்களுக்கும் ஒரு தனியாக ஒரு பெயர் வச்சுருக்காங்க. மற்ற இந்திய மொழிகளில் இந்த மாதிரி கிடையாது. ஒரு எழுத்து இருக்குன்னா அதோட பெயர் அதோட ஒலி ரெண்டும் ஒன்று தான். ஆங்கிலத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பெயர் இருக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்தும் பல்வேறு காலகட்டத்தில் வேறு ஒலிகளை கொடுக்கும். சரிங்களா? இப்போது இதையே ஒரு டேபுலர் காலமில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்திய மொழிகளில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ இந்த துணைக்கால் எழுத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. இதனால தான் நம்மளால் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஒலிகளை ரொம்ப சுலபமாக துணைக்கால் எழுத்து வச்சுட்டு நம்மளால் படைக்க முடியுது. ஆங்கிலத்தில் துணைக்கால் எழுத்து கிடையாது. அடுத்தது, உயிர்மெய் எழுத்து ரெண்டுத்துலேயுமே உண்டு. அடுத்தது, உயிரெழுத்து மெய்யெழுத்துக்குன்னு தனியாக பேர் இருக்கா அப்படின்னா இந்திய மொழிகளில் கிடையாது. அது என்ன ஒலி போடுறதோ அதுதான் அதோட பெயரும். ஆங்கிலத்தில் எழுத்துக்குன்ட்டு ஒரு பேர் இருக்குது, அது போடுற ஒலிகள் வேறு. அதை நம்ம ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, உயிர் எழுத்து மெய்யெழுத்துக்கு 2 வடிவம் இந்திய மொழிகளில் கிடையாது. ஒரே ஒரு எழுத்து வடிவம் தான், அதோட ஒலி தான் அதோட பேர். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா 2 எழுத்து வடிவம் இருக்குது. அதனால் அதோடைய ஒலி அதோடைய பொருள் எதுவுமே மாறாது. அதை தான் நம்ம லோயர் கேஸ், அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் இல்லைன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அடுத்தது, ஒலி அண்ட் எழுத்து சமன்பாடு
அதாவது ஒரு ஒலி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு எழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளில் பெரும்பாலான இந்திய மொழிகளில் அது இருக்குது, சமன்பாடாக இருக்குது. ஆங்கிலத்தில் அது கிடையாது. என்ன ஆகும்னா சில சமயம் நம்ம எழுத்துக்கள் எழுதியிருப்போம் ஆனால் ஒலி அதுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு நைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KNIFE. அப்போது கேக்கு இங்கே சத்தம் கிடையாது, சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NIF, ஈக்கும் எந்த ஒலியும் கிடையாது. NIF, நைஃப், அதுதான் அதோட ஒலி. ஆனால் எழுதும்போது KNIFE அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி சமன்பாடு இல்லாமல் பல காலகட்டத்தில் இருக்குது. அடுத்தது விதிகள், விதிவிலக்குகள் எல்லா மொழிகள்லையும் பொதுவாக இருக்குது. ஓசையில்லா எழுத்துக்கள் கிடையவே கிடையாது இந்திய மொழிகளில். ஒவ்வொரு எழுத்து இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒலி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பல நேரங்களில் சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உச்சரிப்பு முரண்பாடு. இப்போது ஒலி எழுத்து சமமாக இருக்கிறதுனால உச்சரிப்பு மாறவே மாறாது. அந்த எழுத்துக்கு ஒரு ஒலி இருக்குது, அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த வார்த்தை தெளிவாக வந்துடும். ஆனால் இங்கே பல காலகட்டங்களில் எழுத்து இருக்குது, ஆனால் நீங்கள் அதை உச்சரிக்க தேவை இருக்காது. நைட் எக்ஸாம்பிளுக்கு NIGHT. அப்போது பார்த்தீங்கன்னா GHன்ற 2 எழுத்துக்களுக்கு இங்கே எந்த ஒரு ஒலியும் கிடையாது. அதுதான் உச்சரிப்பு முரண்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ எழுதுவோம் ஆனால் NITன்ற மாதிரி தான் படிப்போம், நைட். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இலக்கண முரண்பாடும் ஆங்கிலத்தில் ரொம்ப அதிகமாக உண்டு. ஒரு விதி இருக்கும், ஒரு விதி விலக்கு இருக்கும். ஆனால் அந்த விதி விலக்கு கூடயும் பின்பற்றாமல் சில வார்த்தைகள், சில சொற்கள் வந்துட்டு இருக்கும். அந்த முரண்பாடு அதிகமாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறதும் எழுதுறதும் சிரமமாக இருக்கும். ஆனால் பலவிதமான ஆங்கில ஒலிப்பதிவுகளை கேட்டும் உச்சரித்து பழகியும் நம்மளால் சுலபமாக ஆங்கிலத்தை சரளமாகவும் தெளிவாகவும் திருத்தமாகவும் பேசவும் எழுதவும் முடியும். வேற்றுமொழி கலவை பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளில் பெரும்பாலும் அவங்கவுங்களுடைய மொழிக்குன்ட்டு சில வார்த்தைகள் இருக்குது, அதுதான் அடிக்கடி உபயோகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதை தவிர சம்ஸ்கிருதத்திலேருந்து சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது வழக்கம். ஆனால் ஆங்கிலத்தில்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆங்கிலம் மட்டும் அல்லாமல் ஃப்ரெஞ்சு மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி அப்படின்ட்டு ஐரோப்பிய மொழிகள், பல மொழிகள்லேருந்து அவங்க வார்த்தைகளை எடுத்து அவங்களுடைய மொழியில் பிரயோகம் பண்ணுறதுனால உச்சரிப்பு முரண்பாடுகளும் அடிக்கடி நம்ம பார்க்கலாம். எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்க வேண்டியது ஃப்ரெஞ்சு மொழிப்படி இல்லை லத்தீன் மொழிப்படி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில உயிர் எழுத்துக்களின் பெயர்கள். நினைவில் வச்சுக்கோங்க, வவல் நேம்ஸ். இது இந்த எழுத்துக்களோட ஒலி கிடையாது, அந்த எழுத்துக்களோட பெயர். முதல்ல பெயரை கற்றுப்போம், அப்புறமா அந்த எழுத்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஒலி போடுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போது பார்த்திங்கன்னா இரட்டை வடிவம் நம்ம சொன்னோம். ஸோ பார்த்திங்கன்னா இது கேபிட்டல் A, ஸ்மால் a. ரெண்டுமே வேறு வேறு மாதிரி எழுதியிருந்தாலும் அதோட ஒலி ஒரே மாதிரி தான், அதோட பேர் ஒன்று தான். அவங்க எந்த இடத்துல உபயோகப்படுத்தினாலும் அவங்களோட பொருள் மாறாது. சரியா? A, E, I, O, U. அடுத்து ஆங்கில மெய் எழுத்துக்களின் பெயர்கள். அதே மாதிரி தான் 2 விதமான வடிவங்கள் இருக்குது, ஆனால் ஒரே பெயர் தான், அதுக்கும் ஒரே மாதிரி ஒலி தான் இருக்கும், பொருளுக்கும் மாறவும் மாறாது. எந்த மாதிரி எழுதினாலும், இப்படி எழுதினாலும், கேபிட்டல் எழுதினாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதினாலும் சரி, எல்லாமே சேம் தான். B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா F, Y, Z. இந்த 3 எழுத்தும், இந்த சத்தங்கள் தமிழில் கிடையாது, அதனால் சமமான தமிழ் எழுத்துக்கள் கிடையாது.
நம்ம அடிக்கடி ஆங்கில ஒலி புத்தகங்களை கேட்டு இவங்களோட உச்சரிப்பை பழகிக்கணும். இந்த வீடியோ முழுக்க நம்ம பல்வேறு வண்ணங்களை உபயோகப்படுத்த போகிறோம். அந்த வண்ணம் குறிப்பு எதனாலனா நம்மளுடைய மூளையானது வண்ணங்களோடு சேர்ந்து எந்த விஷயத்தை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் மிக அதிக நேரத்துக்கு நினைவு வச்சுக்கிறது அண்ட் புரிஞ்சிக்கிறதும் ஃபாஸ்டராக இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் வந்து நம்ம உயிரெழுத்தை குறிக்க போகிறது, சிகப்பு வந்து மெய்யெழுத்து, கருப்பு வண்ணம் உயிர்மெய் எழுத்து இல்லைன்னா ஆங்கில ஒலிக்காலவைன்னு பிளெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் சாம்பல் நிறம் வந்து ஆயுத எழுத்து இல்லைன்னா ஓசை இல்லாத எழுத்துக்களுக்கு சைலண்ட் லெட்டர்ஸ்க்கு உபயோகப்படுத்த போகிறோம். என் பெயர் ஓ, நான் போடும் ஒலி அ. பார்த்திங்கன்னா பேர் வந்து ஓ, ஆனால் அதோட சத்தம் வந்து அ அப்படின்னு இருக்க போகிறது. இதே மாதிரி தான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஓ எது போட்டிங்கனாலும் அதே ஒலி தான் வரும். இப்போது முதல்ல உதாரணத்துக்காக நம்ம பேர் சொல்ல போகிறோம். அந்த எழுத்தோட பேரை முதல்ல படிப்போம், அப்புறம் ஒலிகள், அப்புறம் அந்த சொல் என்ன பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆர் ஓ எம், எஃப் ஆர் ஓ எம். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதினாலும் சரி ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் சரி அதே ஒலி தான் இருக்கும், அதே பேர் தான், அதே பொருள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தமிழில் இந்த சத்தம் கிடையாது. அதனால நம்ம ஆயுத எழுத்து யூஸ் பண்ணி இப்புன்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லணும். எர் அ ம். ஸோ பார்த்திங்கன்னா ஓன்ற எழுத்துக்கு அது போடுற ஒலி வந்து அ. அப்போது எல்லாத்தையும் கூட்டி படிக்கும்போது ஃப்ரம். இந்த ரெண்டுத்தையும் இப்புன்னு படிக்கக்கூடாது, ஆயுத எழுத்தையும் சேர்த்து படிக்கும்போது ஃப்ரம் அப்படின்ட்டு படிக்கணும். இருந்து ஐ டுக் ஃப்ரம் யூ உதாரணத்துக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? நான் உன்னிடம் இருந்து எடுத்து கொண்டேன் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது COME. அதே தான் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் வந்திருக்கு பாருங்கள். அதாவது எழுத்து இருக்குது, ஆனால் வந்து அதுக்கான ஒலியை நம்ம இந்த இடத்துல உபயோகப்படுத்த போகிறதில்ல. அதுதான் சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இக் அ ம். அப்போது சேர்த்து படிக்கும்போது கம் வா. இதை தான் நம்ம ஒலி எழுத்து சமன்பாடு இல்லாமல் இருக்குது. அடுத்தது SON, சன், மகன். இப்போ அடுத்தது MONDAY. இங்கே பாருங்கள், Y சாம்பல் நிறத்தில் இருக்குது. இந்த ஏக்கு மட்டும்தான் நம்ம சத்தம் கொடுத்துருக்கோம். இட் ஏ, மண்டே திங்கட்கிழமை. இப்போ அடுத்தது TON. பார்த்தீங்கன்னா பெயர் முதல்ல சொல்கிறோம், ஆனால் அது போடுற சத்தம் வந்து வேறு. இட் இன். டன் பெருமளவு, இல்லைன்னா 1000 கிலோ எடையை நம்ம ஒரு டன் அப்படின்னு சொல்கிறோம். POWER. அவங்களோட ஒலிகள் என்னன்னு பார்ப்போம். இப் இவ் இர். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா OE இந்த ரெண்டு எழுத்துமே அப்படின்ற ஒரு சத்தத்தை தான் போடுது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பெயர் வேறு, ஒலி வேறு. அப்போ அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். பவர் அதிகாரம். அடுத்தது OVEN. இங்கே பாருங்கள்,
ஈ வந்து பச்சை நிறத்தில் இருக்கணும். தவறு ஏற்பட்டிருக்கு, மன்னிக்கவும். அப்போ அவங்களோட ஒலிகள் என்னன்னு பார்த்தோன்னா அ, இவ், அ, இன். அவன். இப்போ நீங்கள் இங்கே கவனிக்கணும், தமிழில் நம்ம அ வன்னு எழுதியிருக்கோம், ஆனால் இது வந்து வ. அது உச்சரிப்பு வந்து பல ஆங்கில ஒலி பிழைகளை கேட்டு தான் உங்களால் அதை திருத்திக்க முடியும். அதனால் இது அவன்னு படிக்கக்கூடாது, அவன். அடுப்பு. அடுத்தது, இது ஒரு முரண்பாடு ஆர் விதிவிலக்கு இருக்கிற ஒரு வார்த்தை, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஓ யூ ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓன்ற எழுத்துக்கு அ அப்படின்ற ஒரு ஒலி இருக்குது. யூக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அ அப்படின்ற ஒரு சத்தம் போடுதுன்ட்டு. இப்போ எங்கேருந்து இவ்வு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஒரு எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த யூவில் வன்ற ஒரு சத்தமும் இருக்குது. அது உச்சரிப்பு நம்மளோட பயிற்சியில் தான் வரும், அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இங்கே வந்து அ, இவ், அ, இர், அவர். வ சொல்லக்கூடாது, வ, அவர், நமது. அடுத்தது COMMON. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஓ வந்திருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே ஓக்கு 2 விதமான ஒலிகள் ஒரே வார்த்தைக்குள்ளே இருக்குது. இக், ஆ, இம், இம், அ, இன். இப்போ எழுதியிருக்கும்போது காமன் அப்படின்னு நான் எழுதியிருந்தாலும் நம்ம படிக்கும்போது காமன், 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 பொது. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதே ஓக்கு ஆன்ற ஒரு ஒலியும் இருக்குது, அன்ற ஒலியும் இருக்குது. இது பயிற்சியில் தான் நம்மளால் உச்சரிப்பை புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது WELCOME. இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈன்றது ஓசை இல்லாத எழுத்து, அவள் எழுதுவோம், ஆனால் அதுக்கான ஒலி எதுவும் கிடையாது. உவ், எ, இல், இக், ம், அ, ம். அப்போ பாருங்கள், வெல்கம், வெல்கம், வருக, நல்வரவு. அடுத்தது BUTTON. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் கூட ஒரே எழுத்துக்கு 2 ஒலி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப வந்து நம்ம பக்கும் உபயோகப்படுத்துவோம், பக்கும் உபயோகப்படுத்துவோம். அதனால் அதே போல தான் ஆங்கிலத்தில் ஒரே எழுத்தை பலவிதமான ஒலிகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப், அ, இட், இட், அ, இன். பட்டன், பொத்தான். அடுத்தது ரொம்ப சிறிய வித்தியாசம்தான், வேறுபாடு தான். இங்கே பாருங்கள், யூக்கு பதிலாக இங்கே ஓ இருக்குது, என்னுக்கு பதிலாக எம் இருக்குது. இந்த 2 எழுத்து மாறுறதுனால சொல் மாறுது, பொருள் மாறுது. அதை கவனிப்போம். BOTTOM. இப்போ பார்த்தீங்கன்னா இப், இந்த முதல்ல வர ஓக்கு ஆ, ஓகே. இட், இட், அடுத்து வர ஓக்கு அ, இம். அப்போ பாட்டம், பாட்டம், கீழே அப்படின்ற பொருள் வருது. அடுத்தது COVER. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பெயர் வேறு, அது போடுற ஒலி வேறு. ஸோ என்ன ஒலிகள் போடுறது? இக், அ, இவ், அ, இர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா OE ரெண்டுத்துக்குமே ஆ தான் ஒலி வருது. கவர், போர்த்து. அடுத்து FLOWER. அதே தான் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் நம்ம எழுதியிருக்கோம். எஃப்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதை அப்படின்னு படிக்கணும். இல், அ, இவ், அ, இர். அப்போது சேர்த்து படிக்கும்போது ஃப்ளவர், ஃப்ளவர்.
பூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் ஓ அப்படின்ற பேருள்ள எழுத்து போடக்கூடிய ஒலியை பற்றி பார்த்தோம். பலவிதமான உதாரணங்களோட பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல உதாரணங்களோட உங்களை சந்திப்போம். We will meet again. Thank you.